ராமநாதபுரத்தை அடுத்த ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் மழைநீர் புகுந்துள்ளதால் பயணிகள் கடும் அவதி. மேற்கூரையிலிருந்து வடிந்து ஓடும் நீரின் காரணமாக ரயில் நிலையம் முழுவதும் வெள்ளக்காடானது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய வெள்ள நீரை வெளியேற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? இதுகுறித்த விவரம் என்ன? வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த டிக்டோ புயலின் காரணமா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில பலத்த கனமழை பெய்து வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தற்பொழுது ராமேஸ்வரத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரயில் நிலையம் முழுவதும் வெள்ளக்காடா தான் காட்சியளிக்கிறது. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் வடிந்து தண்டவாளம் முழுவதும் நிறைந்து காணப்படுகிறது. அதே போல ரயில் நிலையம் முழுவதுமே மழைநீர் தேங்கி உள்ளது. இதனால பாத்தீங்கன்னா ரயில் நிலையமே குளம் போல காட்சியளிக்கிறது. தற்பொழுது தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அந்த மழைநீர் அப்புறப்படுத்த எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தொடர்ந்து இந்த காற்றின் வேகம் அதிகமா இருக்கு. அதே போல கடல் சீற்றமா இருக்கு. மழையானது இந்த கடலோர பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்பொழுது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையிலிருந்து பாத்தீங்கன்னா கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கி இருக்கு. குறிப்பா ரயில் நிலையம் முழுவதுமே மழைநீர் தேங்கி இருக்கு. இதை அப்புறப்படுத்தும் பணியில இப்பதான் தற்பொழுதுதான் ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.